மாணவர்களை வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் OAW செயல்முறையை பயன்படுத்தி வெர்டிகல் நிலையில் 2 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் லேப் ஜாயிண்ட் மற்றும் T ஜாயிண்ட் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் டேக் வெல்டிங் மற்றும் வெல்டிங் செயல்முறைகளுக்கு பொருத்தமான ஃபில்லர் ராடை தேர்ந்தெடுக்கவும், வெர்டிகல் நிலையில் லேப் மற்றும் T ஜாயிண்ட் தகடுகள் தயார் செய்து அமைக்கவும், டேக் வெல்டிங் செய்யவும், வெல்ட்மெண்ட்டுகளில் ஏதாவது குறை இருக்கிறதா என்று சரிபார்க்கவும் முடியும். இப்போது OAW செயல்முறையை பயன்படுத்தி வெர்டிகல் நிலையில் 2 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டின் லேப் ஜாயிண்ட் மற்றும் T ஜாயிண்ட்டுக்கு தேவையான கருவிகளை பார்க்கலாம். ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர், நாசில், பால் பீன் ஹேமர், ஃபிளாட் ஃபைல், பெஞ்ச் வைஸ், tri-square, tongs, chipping hammer, steel wire brush, copper coated mild steel filler rod, oxygen மற்றும் acetylene cylinder மற்றும் welding torch, personal protective equipment. OAW செயல்முறையை பயன்படுத்தி வெர்டிகல் நிலையில் 2 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டின் ப்ரீ வெல்டிங் ஏற்பாடுகளின் முக்கியமான படிகளை இப்போது பார்க்கலாம். உலோக துண்டுகளை நூற்றி 50 mm நீளமும் 50 mm அகலமும் கொண்ட துண்டுகளாக வெட்டி தயாராக வைக்கவும். சரியாக வெல்ட் ஆவதை உறுதி செய்ய அந்த உலோக துண்டுகளின் ஓரங்களையும் மேற்பரப்புகளையும் சுத்தம் செய்யவும். பாதுகாப்பு கருவிகளை பயன்படுத்துவது போன்ற தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றவும். OAW செயல்முறையை பயன்படுத்தி வெர்டிகல் நிலையில் 2 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டின் லேப் ஜாயிண்டின் வெல்டிங் செயல்முறைகளை இப்போது பார்க்கலாம். வெல்ட் துண்டுகளை லேப் ஜாயிண்ட்டுக்கான சரியான அலைன்மெண்டில் ஓவர்லாப்பிங் செய்து சரியாக அமைக்கவும். டேக் வெல்ட் செய்யவும். லைன் ஆஃப் வெல்டிலிருந்து ப்ளோ பைப்பின் ஆங்கிளை 75 டிகிரியிலிருந்து 80 டிகிரிக்குள்ளும், ஃபில்லர் ராடை 40 டிகிரியிலிருந்து செங்குத்தாக மேல் நோக்கி வைக்கவும். ப்ளோ பைப்பை ஷீட்டின் மேல் பரப்பிலிருந்து 45 டிகிரி கோணத்தில் வைக்கவும். மோல்டன் பூலை சீராக கட்டுப்படுத்தி 2 மேற்பரப்புகளையும் சமமாக உருக்குவதன் மூலம் ஃபில்லர் ஜாயிண்டின் ரூட்டை வெல்ட் செய்யவும். ஃபில்லர் ஜாயிண்டின் முனையை தொடர்ந்து மோல்டன் பூலில் முக்கி மேல் நோக்கி வெல்ட் செய்யவும். ப்ளோ பைப்பின் எடை காரணமாக கையின் கிராவிடேஷனல் புல்லுக்கு எதிரான டார்ச்சின் வேகம் சீராக இருப்பதை உறுதி செய்யவும். OAW செயல்முறையை பயன்படுத்தி வெர்டிகல் நிலையில் 2 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டின் T ஜாயிண்டின் வெல்டிங் செயல்முறைகளை இப்போது பார்க்கலாம். ஷீட்டுகளில் ஒன்றை கீழே உள்ள ஷீட்டிலிருந்து 90 டிகிரி செங்குத்தாக வைத்து சரியாக அமைத்து மையத்திலும் ஜாயிண்ட் முனைகளிலும் நியூட்ரல் ஃப்ளேமை பயன்படுத்தி வெல்ட் செய்யவும். லைன் ஆஃப் வெல்டிலிருந்து ப்ளோ பைப்பின் ஆங்கிளை 75 டிகிரியிலிருந்து 80 டிகிரிக்குள்ளும், ஃபில்லர் ராடை 40 டிகிரியிலிருந்து செங்குத்தாக மேல் நோக்கி வைக்கவும். ப்ளோ பைப்பை ஷீட்டின் மேல் பரப்பிலிருந்து 45 டிகிரி கோணத்தில் வைக்கவும். மோல்டன் பூலை சீராக கட்டுப்படுத்தி 2 மேற்பரப்புகளையும் சமமாக உருக்குவதன் மூலம் ஃபில்லர் ஜாயிண்டின் ரூட்டை வெல்ட் செய்யவும். ஃபில்லர் ராடின் முனையை தொடர்ந்து மோல்டன் பூலில் முக்கி மேல் நோக்கி வெல்ட் செய்யவும். இந்த செயல்முறை ஜாயிண்டின் ரூட் மற்றும் ஷீட் மேற்பரப்புகள் இரண்டையும் ஒரே சீராக இணைக்கவும், மேலும் ஜாயிண்டில் இருக்கும் சாகிங் ஆஃப் மால்டன் மெட்டலை கட்டுப்படுத்தவும் உதவும். ப்ளோ பைப்பின் எடை காரணமாக கையின் கிராவிடேஷனல் புல்லுக்கு எதிரான டார்ச்சின் வேகம் சீராக இருப்பதை உறுதி செய்யவும்.
OEW செயல்முறையை பயன்படுத்தி வெர்டிக்கல் நிலையில் 2 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டின் லேப் ஜாயிண்ட் மற்றும் T ஜாயிண்டில் பின்பற்ற வேண்டிய முக்கிய குறிப்புகளை இப்போது பார்க்கலாம். ஜாயிண்டின் விளிம்பில் கிராட்டரை ஃபில்லப் செய்து வெல்டை முடிக்கவும். வெல்ட் பீடை சுத்தம் செய்யவும். வெல்ட் பீடில் சமமான லெக் லெங்த் மற்றும் யூனிஃபார்ம் ரிப்பிள் இருக்கிறதா என்று சரிபார்க்கவும். மேற்பரப்பு எந்தவித குறையும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்யவும். கிராக், ஃபியூஷனல் லாக், root penetrational lag, crater, crack, root fusional lag, uneven ripple. Root penetrational lag. Recap. இந்த தலைப்பில் நீங்கள் டேக் வெல்டிங் மற்றும் வெல்டிங் செயல்முறைக்கு சரியான ஃபில்லர் ராடை தேர்வு செய்யவும். வெர்டிக்கல் நிலையில் லேப் மற்றும் T ஜாயிண்ட்களுக்கு ஷீட்களை தயார் செய்து அமைக்க கற்றுக்கொண்டீர்கள். டேக் வெல்ட்மென்ட்களில் ஏதாவது குறை இருக்கிறதா என்று சரிபார்க்கவும் கற்றுக்கொண்டீர்கள்.